இந்த நியமனம் தொடர்பில் அரசு உண்மையில் காலதாமதப்படுத்தியதா அல்லது அரசு நலிந்த ஜேதிஸ் என்பது இன்று கூறியிருக்கிற கருத்து என்பது முழுமையடையவில்லை. இந்த விடயத்திலே ஒரு சிரேஷ்ட தன்மையோடு முதன் நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு நீதிபதியை நியமிக்க தவறியது என்பதை விட அது தவறவிடப்பட்டதாகவே பொதுமக்களும் ஏனையோரும் பார்க்கின்றார்கள். எனவே அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை கூறிவிட்டது. நீதிபதி இளஞ்செழியனும் அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதி தொடர்பில் அவரும் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் பணி ஓய்வுக்கே சென்று விட்டார். இது இப்போது பேசப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் பலரும் அனுர அரசினுடைய சிஸ்டம் சேஞ்ச் என்பது இதுதான், பல விடயங்கள் இப்படித்தான் இடம்பெறுகிறது, சிஸ்டம் சேஞ்சினுடைய ஒரு விடயம்தான் இந்த விடயங்களிலே சில பதவி உயர்வுகள் வழங்காமல் கடந்து செல்வது என்கின்ற சட்ட வியாக்கியானங்களை கூறி அல்லது சட்ட கருத்துக்களை கூறி அவருடைய கடந்த கால பணியை களங்கப்படுத்துகிற வேலையையும் சில சமூக வலைத்தளங்களிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் பின்னணியில் பல சட்ட புலமையாளர்கள் இருப்பதாக பலரும் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எது எப்படியோ அனுர அரசினுடைய பதில் கால தாமதமாகி வெளியாயிருக்கின்றது. நீதிபதி இளஞ்செழியன் மட்டுமல்ல, நீதிபதி முகமது லாபீர் தொடர்பிலும் அரசு பதிலளித்திருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். இதில் பொறுத்திருந்து பார்ப்பதற்கு ஒன்றுமில்லை. இவ்வாறான வகையில் நடந்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். இலங்கையின் பரிந்துரைகளை பொறுத்தவரையில், ஜனாதிபதியின் பரிந்துரைகளை பொறுத்தவரையில் ஓரளவு அவர்கள் ஒரு முதல் நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது தகுதியானவர்களை கடந்த ஆட்சியில் நியமிப்பதில் தவிர்த்திருந்தார்கள். ஆனால் இப்போதும் அது இடம்பெறுகிறதா என்கின்ற கேள்வியும் பலரிடம் இருக்கிறது.